ஸோ இந்த வாரோட மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சாபத் ரெஸ்ட். ஸோ இந்த இந்த வாரம் மிஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு சிம்பாப்வேலேருந்து வருது. நம்ம ட்ரேசி அப்படின்ற ஒருத்தவங்களோட ஸ்டோரி பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ ட்ரேசி வந்து ஒரு அட்வென்டிஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ரோல் பண்ணுறாங்க. அது ஜிம்பாப்வேல இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம அட்வென்டிஸ் பற்றியோ இல்லைன்னா நம்ம அட்வென்டிஸ் ட்ரூத் பற்றியோ எதுவுமே தெரியாது. அவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டிலேருந்து தூரமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து சூஷி யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து போயிட்டு அவங்க மனசில் நினைப்பாங்களாம், அவங்க கிராஜுவேஷனுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி மேபி, அதுவும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்களாம், மேபி நான் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போவேன் என் கிராஜுவேஷனுக்கு முன்னாடின்ட்டு. அப்புறம் வந்து அவங்க போய் அவங்க டாமெண்ட்ரிக்கு போவாங்க. இட் வாஸ் ஆன் அ ஃப்ரைடே. அவங்க அந்த ஃப்ரைடேயில் வந்து டாமெண்ட்ரிக்கு போயிட்டு அவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்க, புது ரூம்மேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த ரூம்மேட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுவாங்களாம், எங்கள் சர்ச்சில் வந்து சன்டவுன் வர்ஷிப் இருக்குது, எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசி கிட்ட போய் கேட்பாங்களாம். அப்போ வந்து ட்ரேசியோட கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்கலை, அதனால் அவங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க்கும் இருக்கலை, அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்கலை. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சிட்டு சரி நம்ம ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரேசி வந்து அந்த ரூம்மேட் கூட வந்து வெஸ்பர் சர்வீஸ்க்கு போவாங்க, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி சர்ச்சில். அங்கே வந்து ட்ரேசி போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களாம். அவங்க எல்லோரும் வந்து நல்லா பேசுனாங்களாம், நல்லா பழகினாங்களாம். அவங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்கேன், இல்லைன்னா எனக்கு இவங்க பார்த்து எதுவுமே தெரியாதுன்னு ஆட் ஒன் அவுட்டாகவே ஃபீல் பண்ணலையாம். அவ்வளோ நல்லா வந்து அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்க வந்து அங்கே வெஸ்பர் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க நார்மலாக. ஸோ அவங்க தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கும் போது திரும்ப வந்து அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், வாங்க இன்றைக்கும் நம்ம சர்ச்சுக்கு போகலான்ட்டு. ட்ரேசி எதுவுமே சொல்லாமல் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போவாங்களாம். ஸோ இவங்களோட ட்ரெடிஷ்னல் சர்ச் அவங்களோட ஊரில் இருக்கிறதுல வந்து அவங்க சர்ச் எப்படி இருக்குன்னா அவங்க ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கில் பாடிக்கிட்டு அவங்க சர்வீஸ் வந்து வித்தியாசமாக இருக்குமா. ஆனால் ட்ரேசி வந்து நம்ம அட்வென்டிஸ் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லதாக ஃபீல் ஆச்சான். யாருமே அங்கே கிளாப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணாமல் ஒரு சாஃப்டான மெலோடியஸ் மியூசிக் அங்கே வந்து ஃபீல் பண்ணாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து சூஷி திரும்ப வந்து சூஷி யூனிவர்சிட்டிக்கு வந்து ட்ரேசி திரும்ப அந்த டாமெண்ட்ரிக்கு வந்துடுவாங்க. திரும்ப அன்றைக்கி நைட்டு வந்து ஈவினிங் திரும்ப அவங்க ரூம்மேட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுவாங்களாம். எங்கள் சர்ச்சில் திரும்ப ஒரு சன்டவுன் வர்ஷிப் இருக்கும் சாட்டர்டே ஈவினிங், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ட்ரேசி திரும்ப வந்து அவங்க மனசுலேயே நினைப்பாங்களாம், நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து கிராஜுவேஷனுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வாட்டி போகுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்களாம். ஆனால் அவங்க 2 நாளில் 3 டைம்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அப்புறமா வந்து அவங்க போவாங்களாம். ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ட்ரேசி வந்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அங்கே வந்து ஸ்டடீஸு நிறையா நல்லா இருந்துச்சான். அப்புறமா வந்து அவங்க ஒரு பெரிய இடத்துல வந்து ஃபுட் சர்வ் பண்ணுவாங்களாம். அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அந்த இடம் வந்து 2015 நம்ம கொடுத்த ஆஃபரிங்ஸ் 13 சாபத் ஆஃபரிங்ஸ் வச்சு அதை பில்ட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்காகியும் நம்மளுக்கு தேங்க் பண்ணுறாங்க.
அந்த ஃப்ரைடே அதுக்கப்புறமா வந்து அவங்க திரும்ப சர்ச்சுக்கு போகணும்னு வந்து நினைப்பாங்களாம். ஏன்னா வந்து ட்ரேசி அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ட்ரேசி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம போய் சாட்டர்டேவும் சண்டேவும் ரெஸ்ட் எடுத்து படித்து நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதை தான் சொன்னாங்களாம். ஆனால் ட்ரேசி அங்கே போயிட்ட பிறகு அந்த யூனிவர்சிட்டியில் மண்டே டு தேர்ஸ்டே தான் நார்மல் கிளாஸஸ் நடக்குமா. ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து இட் வாஸ் கிவன் அஸ் அ ஹாலிடே ஃபார் தெம் டு ஸ்டடி அண்ட் டூ தேர் ஹோம்ஒர்க்ஸ். அண்ட் சாட்டர்டே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போவாங்களாம். ட்ரேசி வந்து அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க நினைப்பாங்களாம், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதோட நம்ம சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சனால போவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்களாம் அவங்க அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சர்ச்சுக்கு போங்க, சர்ச் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கேயே நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்களாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு மனசு வந்துச்சான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எம்பசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீக் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஜிம்பாப்வே கேபிட்டல்லேருந்து வருவார், ஹராரின்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ட்ரேசிக்கு வந்து நிறையா சொல்லி தருவாங்களாம். அப்போது ட்ரேசி வந்து பேப்டிசம் எடுத்து ஒரு மெம்பராக மாறிடுவாங்க. ஸோ ட்ரேசி சொல்கிறாங்க அவங்களோட ஃபேவரட் டெக்ஸ்ட் புக் வந்து இப்போ பைபிளாக இருக்குதான். அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இப்போ இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தட் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேசி என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு காடுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டடீஸ்க்கு இடம் கொடுத்தா காட் வந்து நம்ம ஸ்டடீஸையும் வந்து நல்லா கொடுப்பாங்க, நம்மளுக்கு நல்லா நாலேஜ் தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ட்ரேசியோட லைஃப்லேருந்து என்ன படிச்சுக்கலான்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு காடுக்கு இடம் கொடுத்து காடுக்காக நின்னோன்னா காட் வந்து நம்ம அதர் திங்ஸ் எல்லாம் வந்து காட் பார்த்துக்குவாங்கன்ட்டு. அவங்க அப்புறம் நம்ம 2015-13 சாபத்துக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டி 13 சாபத் கொடுத்து அங்கே இருக்கிற ஜிம்பாப்வேயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 13 சாபத்தை வந்து நம்ம ஜென்ரஸாக கொடுப்போன்னு கேட்டுக்கிறாங்க. தேங்க்யூ.